தாமரை சத்தமே இல்லை நித்திர போல இல்லவான் இப்படி சத்தம் டாப்பு கூப்பிட்டதான் கதைப்பீங்களோ? அப்படி இங்க சட்டை நாங்க வைக்கிறது இல்ல. வரங்கோ தெரியும் தெரியும். மாணவர்கள் பேசணும், தாராளமா பேசலாம். கதைக்கணும். இல்ல தம்பி ராமோகன் சொல்லுவார் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருவர் ஒருவராக ஒரு ஆள் காய்ச்சி கொண்டிருக்கீங்களா, மற்றவர் பொறுமையா இருந்து பிறகு கதை எங்கோ பேசுங்கன்னு சொல்லி சொல்லுவார். அதைத்தான் கூடுதலாக பின்பற்றுவது. இருந்தாலும் அந்த அந்த விஷயத்தை சொல்ல வேணுமே என்ற அந்த ஆதங்கம், அதை மறந்துடுவோமே என்ற இரண்டாவது பிரச்சனை, அதுக்காக தான் உடனடியாக கதைக்க வேணும் கதைக்கிறது. அது பிறகு ஒருத்தரையும் வராதല്ലോ, ஒருத்தரையும் வராது. அதான் அடுத்த சிக்கல். சரி, நாங்க ஆரம்பித்துக் கொள்வோம். எப்படி இருக்கிறா? சுகமா இருக்கிறாவா? இருக்கிறேன். நான் வேலை அங்க ஆபீஸுக்கு போகணும். 3 நாள் அங்க போறது, 2 நாட்கள் வீட்டுல. குளிரும் இதுவும் கஷ்டம்தான். 2:30 மணித்தேலம் போகணும், வரணும். 5 மணித்தேலம் எடுக்கும். கார்ல போற அதே தூரம் தான். அது இங்க லண்டன் டிராபிக்க தெரியும் தானே, அது அடுத்த பிரச்சனை. டைமுக்கு போயிடல. சரியா? ஆர்வினேஸ் உறவுகள் அனைவருக்கும் இருந்தான செவ்வாய் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களோடையும் பேச ஆரம்பித்து உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாது நன்றி பயந்து இன்று அனைத்து நல்ல திறங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே நேரம் 8:08. ஆனால் ஒரு நம்பர் 8:8 18 11 2025 8:18 சூப்பர். இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாள் பொழுதில் இடம்பெறுவதனை நேரில் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றது. அதில் இன்று பயனும் பயிர்வும் சரியாக லண்டன் நேரம் 9:30 இடம்பெறுகின்றது. தொகுப்பொழுதியார் சொன்னவர்கள் பிரான்சிலிருந்து வருகின்றார் நினைக்கின்றேன், சிறப்பு விருந்தினர். அதனைத் தொடர்ந்து ஊரோடு விளையாடு செல்வியக்கா வஜிதாவின் கேள்விகளுடன் செல்வியக்கணியை காத்திருக்கின்றார். தொடர்ந்து சிவதர்சனி அவர்கள் கேள்விச்சாரம் தொகுப்போடு இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம் தமிழக்கா, வாங்கோ. உற்சாக வணக்கம் பாணி. சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 எமக்காக மரணித்த அனைத்து போராளிகளுடைய மாதமான நவம்பர் மாதத்தில் இணைந்திருக்கிறோம். மும்மத சிந்தனை நேரம். டேவிட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவரே எனக்கு ஆதரவு என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். ஆண்டவரே எனக்கு ஆதரவு என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெருப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம் அவர்களே, நான் மிக உற்சாகமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கிறீர்களா? ஆமா ஆமா, உற்சாகம் என்றது அதுதானே முக்கியம். ஆமாம். பாமுக உறவுகளுக்கு உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக அவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1948. நாம் சுதந்திரமடைந்த வருடம் பொதுக்காலம் 33ஆம் வாரம் செவ்வாய் தினமுமாகும். நாம் அல்ல, இலங்கை சுதந்திரமடைந்த தினம். இன்று திருகவை புனிதர்களான பேதுரு பவுல் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுகின்றது. லத்தரன் நெக்லிஸ் என்று சொல்லி சொல்லுவார்கள். நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுகின்றது. அன்பின் உறவுகளே, உறவனை நினைந்து மனமுருகி பாடுவோம். கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய நெஞ்சம் மறவாது உம்மை, இறைவாய நெஞ்சம் மறவாது உம்மை ஏங்கிய நாடி வருகின்றது கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய நெஞ்சம் மறவாது உம்மை, இறைவாய நெஞ்சம் மறவாது உம்மை ஏங்கிய நாடி வருகின்றது உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது, உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது இறைவா உன்னை என்று நான் காண்பேன், இறைவா உன்னை என்று நான் காண்பேன், கண்ணீரை எந்தன் உணவானது கலைமான் நீரோடையை.
ஆர்வமாய் நாடுதல் போல் இறைமான் நெஞ்சம் மறவாது உம்மை, இறைவாய நெஞ்சம் மறவாது உம்மை ஏங்கிய நாடி வருகின்றது. ஆகவே வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா, கடவுள் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு களவாயாக அனுப்பினார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1-10 வரை. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கே சக்கேயு என்னும் ஒருவன் இருந்தான். அவன் தலைமை ஆயக்காரன், பெரிய பணக்காரன். இயேசு யார் என்று பார்க்க வழி தேடினான். கூட்டமாய் இருந்ததாலும் அவன் குள்ளனாக இருந்ததாலும் இயேசுவை பார்க்க முடியவில்லை. இயேசுவை காணும் பொருட்டு முன்னே ஓடி ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். ஏனெனில் இயேசு அவ்வழியே வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தபோது ஏறிடத்து சக்கேயுவை நோக்கி, சக்கேயுவே, விரைவாக இறங்கி வா, இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவன் விரைவாய் இறங்கி மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றான். இதை கண்ட அனைவரும் பாவியோடு தங்குவதற்கு போயிருக்கின்றாரே என்று முணுமுணுத்தனர். ஆனால் சக்கேயு எழுந்து, ஆண்டவரே, இதோ என் உடைமையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன். எவனையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகின்றேன் என்று ஆண்டவரிடம் சொன்னான். அதற்கு இயேசு, என்று வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவனும் ஆபிரகாமின் மகன்தானே. இழந்து போனதை தேடி மீட்கவே மனுமகன் வந்துள்ளார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, அதாவது எரிகோவிலே ஒரு பெரிய கோட்டை இருந்தது, பெரிய மதில் இருந்தது. அதாவது யூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த படையெடுப்புக்காரருக்கு பயந்து போய் ஒளிந்து அந்த குகைக்குள்ளே மறைந்திருப்பது வழக்கம். எரிகோ மதில் என்று சொல்லி சொன்னால் அது இஸ்ராயலிலேயே ஒரு பெரிய மதில். ஆகவே இயேசு அந்த எரிகோவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார் எருசலேமுக்கு. அந்த வேளையிலே இவன் ஒரு ஆயக்காரன், அதாவது ரோமையர்களுக்கு வரி தண்டி கொடுக்கும் ஒரு பெரிய பணக்காரன். அதாவது இவனிலே இஸ்ராயல் மக்களுக்கு சரியான வெறுப்பு இருந்தது. அதாவது தங்களுடைய பணத்தை வன்முறை மூலம் கவர்ந்து பருத்தெடுத்து ரோமையருக்கு கொடுக்கின்றானே என்ற ஒரு ஆதங்கமும் ஏக்கமும் அந்த கோபவரியும் இஸ்ராயல் மக்களுக்கு இருந்தது. ஆகவே இவன் இருந்தாலும் இயேசு அவனுடைய இதயத்தை பார்க்கின்றார். அவனும் இயேசுடைய வருகையை எதிர்நோக்குகின்றான். ஆண்டவர் இதுவரையில் இயேசுவை அறிந்திராத அவன் அன்று முதலாக அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்திலே ஏறுகின்றான். காரணம், அவன் குள்ளனாய், அதாவது குட்டையாய் இருந்ததினாலே. அவன் குட்டையாய் இருந்ததும் இல்லாமல் அவனுடைய இதயமும் குள்ளமாக இருந்தது. இயேசுவை கண்டவுடன் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வருகின்றான். அவன் ஓடி வந்தது மட்டுமல்ல, தன்னுடைய இதயத்திலே இருக்கக்கூடிய தன் உடலிலே இருந்த போர்வையை தூக்கி எறிந்து விட்டது மட்டுமன்றி, தன் உள்ளத்திலே இருந்த அந்த பாவக்கரைகளையும் துடைத்து விட்டு எளிமையான உள்ளத்தோடு இயேசுவிடம் வந்து பணிகின்றான். ஆகவே இயேசு உடனே அவனுடைய இதயத்தை அறிந்து சக்கேயுவை நோக்கி, விரைவாக இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். வந்தான். வந்தவுடன் அவன் அறிக்கையிட்டது, அதாவது டிக்ளரேஷன் என்று சொல்லுவோம் நாங்கள் ஆங்கிலத்திலே. அவன் அவன் அவரிடம் வந்தபோது அவரிடம் விண்ணப்பித்து சொன்னதாவது, ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாற்றி இதுவரையில் வாழ்ந்திருந்தால் அதில் பாதியை கொடுத்து விடுகின்றேன் என்கின்றான். ஆகவே இயேசு கூறக்கூடிய அந்த வார்த்தை, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று, இவனும் ஆபிரகாமின் மகன் தானே என்று தன்னுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார் இயேசு.
அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுள் ஒருவன் சக்கேயு ஒரு யூதன், ஆனால் பாவிகளையும் மாயக்காரரையும் பரிசேயர் சபிக்கப்பட்டவர்கள் என கருதுகின்றனர். யூதர்களாயிருந்தாலும் தங்களால் பாவிகளால் என எண்ணப்பட்டவர்களை இங்கனமே கருதினர். அருளப்பர் சுவிசேஷம் 7 49 வசனத்தில் பார்க்கின்றோம். ஆபிரகாமுக்கு கடவுள் ஆதியில் அணிந்திருந்த அந்த வாக்குறுதிகளுக்கு அவர்களை தகுதியுள்ளவர்களாக்கினார்கள் என்று ஆதியாகமம் 17:14 காண்கின்றோம். ஆனால் இயேசு பாவிகளுக்கும் வானரசை திறந்து விடுகிறார் என்பதை லூக்கா சுவிசேஷம் 15 நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆகவே இயேசுதன் சீடர்களுக்கு இறை நம்பிக்கையில் வளர பயிற்சி தருகிறார். இயேசுவை போல் வாழ வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் பேதுருவுக்கு இருந்தது. அதோடு பயமும் நம்பிக்கை குறைவும் இருந்தது. எது குறைவாக இருக்கின்றதோ என்று இயேசு இன்றைய வாசகத்தில் உணர்த்துகின்றார். நம்பிக்கை குன்றியவராக இராதே, நம்பிக்கைகள் துணிவுடன் பயணி, இறைவன் உன்னை ஒருபோதும் கைவிடார் என்று உணர்ந்து கொள் என்று அவரை நோக்கி கூறுகின்றார். அதாவது வளர்கின்ற அனுபவம் தான் பேதுருவின் அனுபவம். இந்த அனுபவம் இயேசுவை இறைமகன் என்று கண்டுணர வைத்தது. வாழ்க்கை அனுபவம் அது தரும் பாடம் நம்மை முதிர்ச்சியுள்ளாக மாற்றுகின்றது. வரி தொண்டுவோருக்கு தலைமை அதிகாரியாக தங்களை அடிமைப்படுத்தி இருந்த ஓமையருக்கு உதவும் ஒருவராக, அநியாய வரி வசூலிப்பவராக, அதனால் யூத சமூகத்தின் கோபத்தையும் வெறுப்பையும் சுமந்து தேச துரோகியாக கருதப்பட்ட சக்கேயுவை இயேசு ஆபிரகாமின் மகனாக பார்க்கின்றார். முன்சார்பு எதுவும் இன்றி நிறைந்த அன்போடு சக்கேயுவே இறங்கி வா என்ற குரல் கேட்டதும் இயேசுவோடு சக்கேயு உறவாடுகிறார். கடவுளை பிரிந்தவன் கடவுளோடு இணைகின்றான். தன் மனமாற்றத்தின் வெளிப்பாடாக தான் கவர்ந்ததற்கு பரிகாரமாக 4 மடங்கு திருப்பி தருகிறேன் என்று அறிவிக்கின்றார். அது 4 மடங்கு கழுவாய் நீதியில் இருந்து பிறக்கிறது. இதை நாம் 2 சாமுவேல் 12:6 வசனத்திலே பார்க்கின்றோம். இழப்பு ஏற்பட்டவருக்கு இழப்பீடு வழங்க முன் வருகிறார். இயேசுவை தேடினால் அவர் பார்வைப்பட்டால் மனமாற்றமும் புது வாழ்வும் பிறக்கும். பிரிவுகளையும் பிளவுகளையும் தங்களிடம் தக்க வைத்திருந்து தங்களை ஆபிரகாமின் மக்கள் என்று தம்பட்டம் அடித்த பரிசேய நிலை நம்மிடமிருந்து மாறட்டும். கையில் அழுக்காக வைத்துக் கொண்டு கண்ணாடியை தூய்மையாக நாம் பார்க்க முடியாது என்பதை இன்றைய நற்சிந்தனையும் நற்செய்தியும் நமக்கு தருகின்றது. ஆகவே அன்பான உறவுகளே, இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையை திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களை மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி எமக்காக மரணித்த விடுதலை போராளிகளை நினைவு கூறும் மாதத்தில் அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி, வணக்கம் தங்கையே. நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நியூட்டன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராஜினி ஆல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் வாணி அவர்களுக்கும் தவமலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இம்மாதம் நாம் அனைவரையும் நினைவு கூறும் மாதம் ஆகும். அனைத்து போராளிகளுக்கும் அனைவருக்காகவும் வேண்டுவோம். மன்றாட்டை கேட்டறலாம். இந்நாட்களில் நாம் பார்க்கின்றோம், காற்று, மழை, புயல் அனைத்தினாலும் உலகம் அழிந்து கொண்டே இருக்கின்றது. நாங்கள் நினைக்கின்றோம் ஒரே அடியாக உலகம் அழிக்கிறது என்று. ஆனால் தற்போதுதான் பார்க்கின்றோம் எல்லோரும் சகல விதமான துன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள். அதை நாங்கள் துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்றோமா, மனம் தளராமல் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் நடந்தவைகளை பார்க்கும் போதும் நடக்கிறவைகளை பார்க்கும் போதும் உண்மை அனைவரும் சரியான கஷ்டப்படுவதை நம் கண் முன்னால் காண்கின்றோம். எனவே நாம் அனைவருக்காகவும் வேண்டுவோம். நம் தாய் நாட்டில் தற்போது சரியாக கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் நிரந்தரமாக நல்ல காலநிலை வந்து எல்லோரும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருந்து செபிக்குமாறு வேண்டுவோம். மன்றாட்டை கேட்டறலும். அதில் ஆத்மாக்களுக்கு நித்திய இழப்பாட்டியை கொடுத்தறலும். ஏனெனில் அவர்கள் உம்மோடு இருந்து இருக்கும் மக்களுக்காக வேண்ட வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஏற்றி போட்டியே மகிழ்கின்றது மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. அவர்தம்
அகந்தையின் மனிதரை சிதறடித்தார். வலியோரணியனை நீங்க செய்தார். வலியோரணியனை நீங்க செய்தார். மறையோர் அனைவரை காக்கின்றார். என்னான்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. நம்மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அன்போடு சபைகளே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து பாலன் வேறுபிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தில் ஆழத்தில் இருந்து கொடான கொடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு அப்படி அவன் அன்பு சகோதரி தோப்பாளனி திருமதி சோமரர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம். நான் உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? நானும் அதே உற்சாகத்தோடு நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக் கொண்டு அப்படி எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகனுக்கும் மற்றும் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை குறிப்பிடுவதோடு எல்லோருடைய சூழ்நிலங்களை விசாரித்தபடி அனுதினமும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லா உறவுகளுக்கும் கிடைக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாம எல்லா உறவுகளையும் மாற்றிக்கொண்டு லண்டனில் டீச்சமோட வேடுபிள்ளை பாலன் கிறிஸ்தவ தொழிலகம் சௌரி 660 சொல்லிக்கொண்டு வழங்கும் போல பரிசுத்த வேதம் பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் நேற்று வாக்கினால் 47 இருந்து 55 முடிய, அதாவது இந்த கற்குவியல் வந்து யாக்கோ கற்குவியல் மாமங்கால் சொல்ற இது சாட்சியா இருக்கும். நாங்க ஒரு பிரிந்த பின்பு நீ என்ன பிள்ளைகளை வேலைப்படுத்தி போட்டு வேற மனைவியில கல்யாணம் செய்யப்படாது சொல்லி மாமங்காரன் சொல்றார். அதுக்கு கர்த்தர் சாட்சியா இருந்து எங்களை கண்காணிப்பாருன்னு சொல்லி சொல்றார் மாமங்காரன். அது அப்படி பிரிஞ்சு போய்க்கல நானும் உன்ன இடத்துக்கு வரமாட்டேன், நீயும் எந்த இடத்துக்கு வந்து ஆச்சரியப்படுத்த மாட்டேன்னு சொல்லி இந்த கற்குதிகளை சாட்சியா வச்சு சொல்றார் மாமங்காரன் மருமகனுக்கு. அது பிறகு உன்னை கவனிக்கிறதுக்கு எங்களுடைய ஆபிரகாம் தேவன் உன்னை பார்த்து கொண்டிருப்பாருன்னு சொல்லி மாமங்காரன் சொல்றார். அவர் அதுக்கு பயப்பட்டு பரிசு ஏற்கிறார். யாக்கோபு மலையில ஏறி சேர்ந்து அதிகாலமா எழும்பி லாபான் தண்டம், அதாவது மாமங்காரன் தன் பிள்ளைகளுக்கு முத்தம் செய்யிட்டு ஆசீர்வதித்து விட்டுட்டு தண்ட இடத்துக்கு திருப்பி போறார் மாமங்காரன். தான் வாழ்ந்தார் திருப்பி போறார். இன்றைக்கு சௌகரி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 10 முடியும். அதாவது தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்காரு. என்ன யார் செய்தாலும் பார்த்து கொண்டே இருக்காரு. அவருடைய கண்கள் விடாம முழுக்க பார்த்து கொண்டிருக்காரு. அதுக்காக அந்த அதிகாரத்துல இந்த வசனங்கள் இருக்குது. யாரா என்ன செய்யணுமோ அது தேவன் பார்த்து கொண்டே இருக்காரு. உயிருள்ள தேவன் சொல்லிக்கொண்டு ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-10 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு
சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். அந்த ஆட்கள் யாக்கோபிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றார். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாளங்களையும் உடையவனானே. தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு பாடு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு இன்று சமாதானம் தருகிறார். உனக்கு இன்று சமாதானம் தருகிறார். அன்பான தகப்பனுக்கு முன்பு கூடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனி பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் தூதர்களை அனுப்பி அவர்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள சொல்லிக்கிறேன் ராஜா. அப்படியே தூதர்களுக்கு அவர்களை பாதுகாத்து வருகிறமைக்காகவும், இந்த நாளில் தூதர்கள் பாதுகாப்பாக அவர்கள் எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி கோடி நன்றி ராஜா. சோத்திரம் சோத்திரம், கோடி நன்றி தாப்பனே. சோத்திரம் சோத்திரம் ராஜா. ஆசீர்வாதங்களுக்கு, குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு தடைகளாக இருக்கிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூரிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் சோத்திரம் ராஜா. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, தேவையை தந்தீங்க, எடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்றேன் ராஜா. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டி செய்யும் சகலவற்றையும் ஆண்டு தினம் அவருடைய கூட வேண்டு அவர்களை பலப்படுத்தி அவரை ஆசீர்வதித்து எடுத்தவொன்று சொல்லி எடுத்துக்கொண்டு சாவி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நீங்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம்.
வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தினை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த காலை பொழுதினை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1860 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக சந்தோஷம் சாத்தியம் என்று அறிவிப்போடு எந்த பொருளும் எந்த நபரும் தளராத நிலையான நிரந்தரமான சந்தோஷத்தை சக்கேயு இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டதை விவரமாக விவரித்து நம்மையும் அவரிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள கனிவோடு அழைக்கின்றது இன்றைய நற்செய்தி. கொஞ்ச நேர சந்தோஷத்தை நாம் வைத்திருக்கும் பொருள் நம்மோடு இருப்பவர் நமக்கு தர முடியும். பின் அந்த சந்தோஷம் காணல் நீராய் மறைந்து போகும். ஆனால் மறையாத மங்காத நிலையான சந்தோஷத்தை நம் இறைவன் மட்டுமே தர முடியும். அதை அடைய சக்கேயு எடுத்த முயற்சிகள் மிகவும் இன்றியமையாதது. பாம்பை கண்டு ஓடுவது போல் பாவத்தை கண்டு ஓடு என்கின்றது நீதிமொழிகளாகவும். செய்த பாவம் போதும், இனி வேண்டவே வேண்டாம் என இயேசுவை சந்தித்த சந்தோஷம் அவருக்கு கிட்டியது. நாமும் ஓட வேண்டும். இப்போது இருக்கும் பாவ நிலையிலிருந்தும் ஓடி இயேசுவிடம் சேர வேண்டும். பாவத்திலிருந்து ஓடி புனிதம் அடைய வேண்டும். நிலையான சந்தோஷத்தை சம்பாதிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சக்கேயுவை பார்த்து, உன் கோபம், எரிச்சல், பழிவாங்கும் எண்ணம், பகைமை, கயமை, அகங்காரம், ஆணவம் இவற்றிலிருந்து இறங்கி வா. உன் குருட்டு இருட்டு வாழ்விலிருந்து இறங்கி வா. விரைவாக இறங்கி வா என அழைத்ததும் மிக வேகமாக இறங்கி வந்தார். இறங்கி வந்ததுதான் அவர் கண்ட சந்தோஷத்திற்கான ரகசியம். நிலையான சந்தோஷத்தை தேடி பாவத்தில் இருந்து ஓடி தீய குணங்களில் இருந்து இறங்கி இயேசுவின் வழியாக சந்தோஷத்தை பிடிக்கின்றார். ஒரு சிறிய நல்ல தொடக்கம் மிகப்பெரிய முடிவில் கொண்டு சேர்க்கும். சக்கேயுவுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை. அவருடைய உயரம் அவருக்குள்ளாக தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகின்றது. வரி வசூலிக்கும் தொழில் காரணமாக சமுதாயத்திலிருந்து புறம் தள்ளப்பட்ட மனிதராக காணப்படுகின்றார். அதிலிருந்து விடுபட எடுத்த முயற்சி வெற்றியாக மாறுகின்றது. தனது பலவீனத்திலிருந்து மீண்டு கடவுளின் ஆசீரையும் அருளையும் நிறைவாக பெறுகின்றார். சக்கேயுவின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த காரணம் இயேசு எடுத்த முதல் முயற்சி. இந்த முன்முயற்சியைத்தான் தன்முனைப்பு, தன்னார்வம் என்று சொல்லுகின்றோம். இது ஒரு தலைமை பண்பு. நல்ல தலைவர்கள் எப்போதும் தன்முனைப்பு, தன்னார்வம் உடையவர்களாகவும் மாற்றங்கள் தாமாகவே விளையும் என்று காத்துக்கொண்டு இராமல் தாங்களாகவே மாற்றத்தை உருவாக்குபவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த தன்முனைப்பு, தன்னார்வத்தை நற்செய்தி நூலில் பல பக்கங்களில் இருந்து பார்க்கின்றோம். இதை போல பலரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியது தன்முனைப்புத்தான். நாமும் ஏன் தன்முனைப்பு உடையவர்களாக, தன்னார்வம் கொண்டவர்களாக, முதல் முயற்சியை எடுப்பவர்களாக இருக்கக்கூடாது? நல்ல மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு வாய்ப்புகளுக்காக காத்திராமல் நாமே அந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடாது. இழந்து போனதை தேடி மீட்க வந்த இயேசு நம்மையும் இருகரம் விரித்து அழைக்கின்றார். அந்த அழைப்பை மனமுவந்து ஏற்று அவரை சரணடைவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நாட்களிலே நாங்கள் இறந்து போன எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். அன்பான ஆண்டவரே, உலகின் பாகங்களில் இருந்து மரித்து கொண்டிருக்கும் எல்லா ஆன்மாக்களுக்கும், எங்கள் தாய் மண்ணின் விடுதலைக்காய் தங்கள் இன்னுயிரை பலியாக்கிய எங்கள் மாவீர போர் வீரர்களுக்காகவும் மாவீர செல்வங்களுக்காகவும், யாருமே நினையாத மறக்கப்பட்ட ஆன்மாக்களுக்காகவும், உத்தரிப்பு தலத்திலே வேதனையுற்று கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கும் ஆன்மாக்கள் விடுதலை அடைந்து வான்வீட்டில் நித்தியமாக இளைப்பாரவும், எங்கள் குடும்பங்களில் இருந்து இறந்து போன ஆன்மாக்களும் தங்கள் வேதனைகள் தீர்ந்து இறைவனின் சந்நிதியில் இளைப்பாரவும், அன்பான ஆண்டவரே, உம்மிடம் அழைத்து கொண்ட எல்லா ஆன்மாக்களுக்கும் நித்திய சாந்தியை அளித்தருளும். அவர்கள் உமது பேரின்ப வான்வீட்டில் உமது அன்பின் சிறகில் என்றும் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. நித்திய இளைப்பாற்றிய இவர்களுக்கு அளித்தருளும் இறைவா. இவர்கள் என்றும் உமது அணைப்பில் ஆறுதல் அடைவார்களாக என்று வேண்டிக் கொண்டு, தூபம் போல் என் சேவம் உந்தன் பாதம் சேர வேண்டும், நேச தந்தாயுந்தன்
அருள் எம்மை சேர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். வேண்டுதல் கேட்கும் இறைவன் எல்லோருடைய வேண்டுதலுக்கும் செவிசாய்த்து அவருடைய வேண்டுதல்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மனம் மகிழ இறைவனை புகழ எல்லோரும் இறைவனை புகழ்ந்து வாழ்த்துவோம் என்று கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமுகன் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிற்பவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், நேவிஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி தியான தேசன் அவர்களையும் இன்று தேடியபடி நன்றி, வணக்கம். அவருக்கு ஒரு ஜிபி அப்பாயின்மெண்ட் ஒரு டெர்மினல் போட்டிருக்கிறார். சரி சரி, வணக்கம். செல்வி நித்யானந்தனும் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம். ஏதாவது சிந்தனை தர போறீங்களா? பொது சிந்தனை? இந்த சிந்தனையோட நான் நினைவு சும்மா. சரி சரி, ஓகே, சரி. மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். அளவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். தொகுப்போடு தாமன்ற இணைந்திருந்தார்கள். இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.